எந்திரியா எந்திரியா. யார் நீ? எதா இருந்தாலும் வெளில பேசிக்கலாங்க. கொஞ்சம் வாங்க. வா போலாம். வா 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 பேசலாம். யார் நீ? தஞ்சாவூருக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கா வந்தோம். இங்க என்ன கச்சேரியா? தப்பா பேசாதீங்க. என்ன தப்பா பேசாத? எங்க அப்பன் சேர்த்து ஒரு நாள் கூட ஆகல, அவளுக்கு கள்ள புருஷன் தேவைப்படுதா? என்னங்க இது இப்படி அசிங்கமா பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. டேய் மகளே, இவளுக்கு அசிங்கப்படுத்தாம இங்க இருந்து போக கூடாது மகளே. இவங்க பேசுற விதமே சரியில்லை. அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கூப்பிடுற வரைக்கும் வெளில வந்து காத்துறக்கூடாதுன்னு சொல்லிடு. என்னங்க வெளியே பிரச்சனை போயிட்டு இருக்காங்க. நான் சொல்ற வரைக்கும் கதவு திறக்காதீங்க. உள்ளே இருங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடா சொல்லிவிட்ட அவன்ட்ட? கள்ள பொண்டாட்டிய பாதுகாக்கிறீங்களோ? ஏங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க? நீங்க ஆம்பளை இடத்துல வந்திருக்கீங்க, யாரும் பொம்பளை இருக்காங்களா? அப்படியே பொம்பளை பத்தி பேசுறீங்க? இங்க பாருங்க, முதல்ல அசிங்கம் பேச நிப்பாட்டுங்க. அவங்க சொந்தக்காரங்க. சொந்தமா? உருச எப்ப ஜாவான்? புள்ளைய கூட்டி கொடுக்கலாங்கிற சொந்தமா? பாத்துக்கங்கயா, எங்க அப்பா எப்படி செத்துருப்பான்னு தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு இவளுக்கு மருந்து வச்சு கொண்டிருக்கணும், இல்லாட்டி எங்க அப்பா தற்கொலை பண்ணி தான் செத்துருப்பேன். ஏங்க இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? யோ உள்ளதான் சொல்றான். கூப்பிடியா அசிங்கம் பிடிச்ச சொல்லுங்க. ஏங்க ஆம்பளை தான் பேசிட்டு இருக்கா, எதுக்கு பொம்பளை கூப்பிடுறீங்க? ஏய், என்னடா பெரிய பொம்பளை? மாப்பிள்ள ஒண்ணு இல்ல. என்னடா கூட்டத்தை சேர்த்து வச்சு காரியத்தை சாதிக்கலாம் நினைக்கிறேன்? நீ காரியத்தை சாதிக்கணுமா? நான் இருக்க காரியத்தை சாதிக்கணும். எங்க அப்பா போன ராத்திரிக்கு ஆம்பளைங்களை வர சொல்லிட்டாங்க. வாய மூடுறா. இதுக்கு மேல பேசினா கால்ல இருந்து கையில வந்துடும். ஐயா, நான் நேத்து உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் நடக்கன்ட்டு. என் முத்து, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. என்ன நல்லா? யார் யாவீங்களா? டேய் மரியாதை பேச. அவரு என் மரும்புள்ளடா, என் பொண்ணை கட்டிக்க போறா. டேய் வீரி என் பொண்ணு தான்டா, அவளுக்காக நான் இருக்கேனா? டேய் இதெல்லாம் என் பசங்கடா, என்னடா பண்ண முடியும்? பண்ணுங்கடா, வாங்கடா. ஏய் சொத்துல பங்கு கேட்போம் பயமா இருக்கா? என் அண்ணன் உசுரோட இருக்கும்போது அவர் சொத்தை அவர் அனுபவிக்கலடா. அவர் செத்த பிறகு அவர் காசு எங்களுக்கு எதுக்குடா? நீங்களே அனுபவிங்கடா, போங்கடா, அனுபவிங்கடா. வேணாண்டா வேணாம். என்ன அண்ணனும் தம்பி சேர்ந்துக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்றீங்களா? நேத்து ராத்திரியே வீட்டை கொளுத்துவேன்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சதா சொல்றாரு. இப்போ வந்து பிரச்சனை வேற பண்றீங்களா? போங்கடா. என்ன பிரச்சனை பண்றாங்க? நாங்க வீட்டை கொளுத்து சொன்னோமா? இவருக்கு கண்ணை வச்சு கார் கொளுத்து பார்த்து சொன்னாமா? பிரச்சனை பண்ணனியோ இல்லையோ, பிரச்சனைன்னு வந்துட்டா பெரியவங்க நாங்க எதுக்குடா இருக்கோம்? நெல்லி ஆண்டவர் என்ன சொன்னாரு? இங்க இருக்கிறவங்களா யாரு என்னன்னு விவரம்லாம் சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? போங்கடா. என்னடா ஏடா வித்தாடு போது சொச்சாடு மீன் முடிச்சிட்டு இருக்க, வெளியே போடா. அடிக்கணுமா? அறா என்ன என் பசங்களை அடிக்கடா, வாங்கடா. டேய் யாரா ஏன்டா கொண்டாந்து கூட்டுறீங்க? போங்கடா, சொல்றத கேளுங்க. போங்கடா. போ 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 போ. கிளம்பு கிளம்பு. சும்மா காலையில வந்து தயார் பண்ணிக்கிட்டு போங்க போங்க. மாப்பிள்ள, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நான் என்ன உதவி செஞ்சேன்? இப்ப நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன காப்பாத்துன்னு வச்சுங்க, என்னை அடிச்சு தோச்சு காயப்பட்டிருப்பாங்க. சரி, உள்ள அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நான் கிளம்புறோம். என்னங்க மாப்பிள்ள கிளம்புறீன்றீங்க? இல்ல, இந்நேரமே நான் ஊர்ல இருந்திருக்கணும். கச்சேரிலாம் முடிஞ்சு நான் கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள, அப்ப தஞ்சாவூர் வரைக்கும் நம்ம கார்லயே போகலாம். பஸ்ல போய்க்கிறேன். இல்லைங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. ஏங்க வாங்க. வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. வரேன் முத்து, வரேன் வரேன். மாமா வரங்க மாமா. ரொம்ப நன்றிப்பா. சரிங்க சரிப்பா. அக்கா அழாதீங்கக்கா, அழாதீங்க பெரியம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க போயிட்டாங்க. அழாதீங்க. பாத்து போங்க மாமா. வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள. எதுனாலும் கால் பண்ணுங்க. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. அண்ணி ஏன் நீ அழுகிறீங்க? அதான் எல்லாரும் போயிட்டாங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணி இது என் மூத்த பையன், வணக்கம். பேரு குரு. இது ரெண்டாவது பையன், பேரு மூர்த்தி. இவங்க ரமேஷ். வணக்கம் பெரியமா.
நல்ல நேரத்துக்கு ஆள் அனுப்பி எங்க உயிரை காப்பாத்துனீங்க. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம மாப்பிள்ள பேரு கோபி. நம்ம வனிதாவை கட்டிக்கு போறோம். வனிதா, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் தயார் பண்ணிடுறேன். என்ன பாக்குற? அக்கா வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அதான் அப்பா வந்துட்டார்ல. என்னக்கா? இல்ல வனிதா, நான் எங்க அப்பாவோட வாழ்க்கைய பத்தி நினைச்சு பாக்குறேன். அக்கா ப்ளீஸ். நான் என்னோட கஷ்டத்தை, என்னோட வறுமை எல்லாம் எனக்கு நானே சொல்லி பார்த்துக்கணும். வனிதா, மனுஷனுக்கு உசுர கூட முக்கியம் இல்ல, ஆனா பணம் அதுதான் ரொம்ப முக்கியம். என்னடா என் வறுமையை பத்தி உன்கிட்ட பேசுறேன்னு பாக்குறியா? இது என்னோட இல்ல, எங்களோட வாழ்க்கை. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில எங்க அப்பாவோட மூத்த சம்சாரத்தை பார்த்தல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? வறுமைனா என்னன்னே தெரியாத மாதிரி இருந்தாங்க. அவங்க உடம்புலயும் சரி, போட்டிருந்த நகையிலயும் சரி, எதுலயாவது உனக்கு வறுமை தெரிஞ்சுதா? ஏதோ நேத்துதான் கல்யாணம் ஆன மாதிரி அப்படி அலைஞ்சாங்க. எங்க அம்மாவை பாரு, எப்படி இருக்காங்க. வயசானா உடம்புல தளர்ச்சி வருது சகஜம்தான், ஆனா வறுமை வந்துட்டா எங்க அம்மா தினம் தினம் அவங்களோட வாழ்க்கைய பத்தியும் வறுமையை பத்தியும் நினைச்சு நினைச்சு அழாத நாளே இல்ல, ஏன் நிமிஷமே இல்ல. அவங்க அழுதே அவங்க உடம்புல இருக்கிற தண்ணிய வத்தி போச்சு, மனசு வத்தி போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்களோட வறுமைன்னு சொல்லிட முடியாது. எங்க அம்மாவும் ஒரு விதத்துல இதுக்கெல்லாம் காரணம் தான். என்னக்கா சொல்றீங்க? வாழ தெரியாம வாழ்ந்த எங்க அம்மாவோட வாழ்க்கைய பத்தி தான் சொல்றேன். கதையிலயோ இல்ல நிஜத்திலயோ நீ இந்த மாதிரி பாத்துருக்கவே மாட்ட வனிதா. வீட்டுல கட்டி வச்சு பொண்டாட்டிய விட்டுட்டு ஒருத்த இன்னொருத்தைய கட்டிக்கிட்டானா அந்த பொம்பளைக்குதான் எல்லா வசதியுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இங்க வனிதா, நான் ஒன்னும் எங்க அம்மாக்கு அவங்க காசை புடுங்கி ஒட்டியான செஞ்சு கொடுங்கன்னு சொல்லல. 3 வேலை இல்ல, 2 வேலையாவது வயிறு ஒட்டாம இருக்க பாத்துக்கலாம்ல. வாழ்க்கை பூரா பசி பசின்னு சோத்த தவிர வேற எதையுமே யோசிக்க முடியாம போயிடுச்சு. வனிதா, சொன்ன அசிங்கம் இருந்தாலும் சொல்ற, கனவுலையாவது ஒருவேளை வயிறு ரொம்ப சாப்பிட மாட்டோமான்னு எத்தனை நாள் ஈர துணிய வயித்துல போட்டுட்டு படுத்திருக்கேன் தெரியுமா? ஆனா என் தர்த்தம் கனவுல கூட நான் அரை பட்னிதான் வனிதா. அக்கா என்னக்கா நீங்க? பசி வந்தா 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க வனிதா. ஆனா நினைக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்ல. சோத்துக்கே வழி இல்லாத போது படிப்புக்கெல்லாம் எங்க செலவு பண்ண போறோம்? அதான் சொன்னேன்ல, 10ஆவதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு.
உண்மையை சொல்ற வனிதா, எங்க அம்மாவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுங்கிறதுனாலதான் அவங்கள சகிச்சிட்டு இருக்க, அம்மாங்கிறதுக்காக இல்ல. ஆமா வனிதா, எங்க அம்மா மட்டும் தட்டுற இடத்துல தட்டி இருந்தா இன்னைக்கு எங்க அப்பாவோட சாவு இப்படி இருந்திருக்காதுல்ல. அவரோட முகத்தை கூட தள்ளி நின்று பாக்குற நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது வனிதா. எப்ப பாரு நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, நான் எதுவும் கேட்க கூடாது, நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே குமரிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா கூப்பிடும் போது அவங்களுக்கு தோணல, கூப்பிட்ட எங்க அப்பாக்கும் அது தோணல. அப்புறம் என்ன அசிங்க வேண்டியிருக்கு? வாழ்க்கை வாழற காலம் போய் வயசு போய் அதுக்கப்புறம் வாழணும்னு நினைச்சு எங்க அம்மாவை கட்டிக்கிட்டு கடைசியில எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுச்சு. என்னக்கா பண்றது? பெரியம்மாவுக்கு எப்படி பேசுறது கேக்குறதுன்னு கூச்சமா இருந்திருக்கலாம் இல்லையா? என்ன பேசுற வனிதா? கட்டின புருஷன் போன பிறகு வேற ஒரு வாழ்க்கை முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன கூச்சம் வேண்டி இருக்கு? அவங்களால ஏதாவது வாயை திறந்து கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. எங்க அப்பாவும் அதே மாதிரிதான், அவரும் ஒன்னும் கேட்கல. இவங்க 2 பேரோட குற்ற உணர்ச்சிக்கு துயரத்தை பங்கு போடதான் நான் பிறந்தேனா? இப்ப என் மனசுல தோன்றதுலாம் ஒண்ணுதான் வனிதா. கட்டிக்கு போற ஆம்பளைக்கு சொந்தம் பந்தம் உறவு பகன்னு எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அவன் கட்ட பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கணும், புருஷனா மட்டும் இருக்கணும். அப்படி ஒரு ஆம்பளைதான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கணும். வனிதா, என்னோட வருத்தத்தை சொல்லி ஒண்ணு நான் கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லக்கா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். நிச்சயமா வனிதா, உங்க அப்பா மட்டும் வரலன்னா எங்க கதி அதோ கதிதான். சித்தப்பாக்கு ரொம்ப பெரிய மனசு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் எங்களுக்கு உதவும் போதே அது நல்லா தெரிஞ்சது. ஆனா உனக்கு ரொம்ப பெரிய குணம் வனிதா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னக்கா என்ன பாராட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன நீ இவ்ளோ சுலபமா சொல்லிட்டு இருக்க? எந்த பொண்ணுமே பண்றதுக்கு தயங்குற காரியத்தை நீ செய்ய போற? அக்கா, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நீ கட்டிக்க போற கோபிய நான் பார்த்தேன். அவரை கட்டிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும்ல. ஏன், அவருக்கு என்னக்கா? அவரு பாக்குறதுக்கு ஆளு கொஞ்சம் உருவமாக்கா முக்கியம், மனசுதான் பார்க்கணும். இப்ப கூட நீங்க யாருன்னு கூட தெரியாம அப்பா சொன்னதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்கல்ல. அதெல்லாம் ரொம்ப நல்ல குணம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதே நேரம் இவ்ளோ குள்ளமா அவர் ஒன்னும் அவ்வளோ குள்ள இல்லையேக்கா. என்ன வனிதா நீ? அவர் உயரத்துல பாதிதான் இருக்காரு, பார்க்க கொஞ்சம் சிவப்பா இருக்காரு. சிவப்பா? ஐயோ அக்கா, அக்கா. என்ன வனிதா, ஏன் சிரிக்கிற? அக்கா, நீங்க பார்த்தது கோபியா தானல? அவர் கடையில வேலை பார்க்கற காஜா பையன. காஜா? என்ன சொல்ற? என்ன சொல்றதா? அப்ப நீங்க கோபியா தான பார்க்கவே இல்லையா? இது ஒண்ணு போதும்க்கா அவரை கலைக்கிறதுக்கு. ஐயோ வனிதா, என்ன மன்னிச்சிடு வனிதா, நான் யாரையும் பார்த்து தெரியாம. சாரி, இத கேட்க எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? சரி, நான் வேலையை பார்க்கறேன்.
படுத்துக்கம்மா, படுத்துக்க. பரம, பரம, அம்மா என்ன நொம்மா? மூச்சு விடாத, இப்படியே உன்னை கொன்றுவேன். எந்திரிடி, எந்திரி. என்னடி இது? என்னடி இது? சொல்லுடி, இது என்னது? என்னடி இதெல்லாம்? சொல்லுடி, சொல்லு. எதுக்கடி துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்க? சும்மா ஒதுங்க வைக்கிறதுக்காக எடுத்து வச்சேம்மா. என்னது? ஒதுங்க வைக்கலாமன்னா இல்ல எங்கடையாவது ஓடி போலாம்னா?